நிறைய அளவிச்சிட்டு பாரு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல போவாது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரைகருணா அவர்கள். வணக்கம் துரைகருணா சார். வணக்கம் சகோதரா. சார், தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடுச்சு. சமீபத்தில் பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லிக்கு போயிருந்தாரு. டெல்லிக்கு போய் மத்திய உள்துறை அமைச்சர், இந்தியாவுடைய பிரதமர் ரெண்டு பேரையுமே பார்த்திருக்காரு. ரெண்டு பேர் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்துங்க, இதைதான் என்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிறத பிரஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. இதே நேரத்தில் இன்னொரு சீன் நாம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, டெல்லி தலைமை தேர்தல் ஆணையம் அங்கே இரட்டை இலை சம்பந்தப்பட்ட வழக்கம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. இரட்டை இலை சம்பந்தப்பட்ட வழக்கை விசாரிப்பதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுன்னு சிவி சண்முகம் பேசியிருக்காரு. கூட்டணி உருவாயிடுச்சு, இருந்தாலும் இந்த இரட்டை சின்னத்தை வச்சுட்டு பாஜக விளையாடுறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுது. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, பொதுவெளியில் இந்த சந்தேகம் தவிர்க்க முடியாததாக தான் இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த என்டிஏ அணி, இந்த இரண்டுமே இந்த தேர்தலில் ஒரு கூட்டணியை அமைத்து அதோடு வலுவான மற்ற கட்சிகளையும் இணைத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற பார்வை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே மற்ற மாநிலங்களை விடவும் மத்திய அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. ஏதாவது ஒரு தீர்மானத்தை போட்டு, ஏதாவது ஒரு மசோதாவை போட்டு பெரிய லெவலில் டார்ச்சர் கொடுக்குறாங்கங்கிற மாதிரி டெல்லியில் பேச ஆரம்பிச்சு தென் மாநில முதல்வர்கள் ஒன்றா கூட்டிடுறாரு ஸ்டாலின். ஆமாம். எனவே ஆட்சி அதிகாரத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டுமென்றால் அடுத்த ஆல்டர்னேட்டிவ் அதிமுக தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதுக்கு முன்னதாகவே வெளியேறி ஒட்டுமில்லை உறவும் இல்லை, இனி இந்த தேர்தல் மட்டுமில்லை எந்த தேர்தலையும் கூட்டணியில் என்ற உறுதிப்பாட்டோடு திரு எடப்பாடியார் இருந்தார். அதை நிறைவேற்றுவதற்காக மாற்றாக ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும்னு தான் நடிகர் விஜயுடைய தாவேகா, நாம் தமிழர் சீமானு, இன்னொரு புறம் பாமக மருத்துவர் ராமதாஸ் அவங்களோடையெல்லாம் பேசின மாதிரி இருந்தது. இதுவே தேமுதிக உள்ளிட்ட இந்த அரசியல் கட்சிகளை கொண்டு வந்தாலே ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்கும் என்று இதில் உள்ளூர ரகசியமாக இந்த பேச்சுவார்த்தைகள் அவ்வப்போது அரசல் புரசலாக நமக்கு வெளியில் தகவல் கிடைச்சாலும் கூட இது நடைபெற்றது என்பது உண்மை. ஸோ இந்த நிலைப்பாட்டை அறிந்து தான் பாஜக உடனே டெல்லிக்கு தூக்கிட்டு வந்துரு அப்படின்னு அமித்ஷா சென்னைக்கு கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு போனாரு. ஏன் அமித்ஷா உடனடியாக 4 நாளில் வந்தார் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்த திரு எடப்பாடி பழனிசாமி சென்னை விமானம் அங்கே டெல்லியில் கேட்ட போதும் நாங்கள் மக்கள் பிரச்சனை அரசியல் பேசல, மக்கள் பிரச்சனையை பற்றி பேசணும். சென்னைக்கு வந்த பிறகுமே இது மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு அது அவங்க கருத்து. இன்னும் தேர்தலுக்கு 1 வருடம் இருக்குனாரு, ஒப்புக்கொள்ளவில்லை. 4 நாள் பார்க்குறாங்க. என்டிஏ அணியில் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்குவதற்கான முதல்பட்ட பணிகள் தொடங்கிருச்சுருந்தான்னு சொல்லணும். அது சொல்லாமலே இருக்காரு. மீண்டும் எங்கே ஒரு பல்ட்டி அடிச்சுடுவாருன்னு சொல்லி நேராக அமித்ஷா புறப்பட்டு இங்கே வந்துட்டார். கூப்பிட்டு அவரையும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும், இவர் தலைமையில் அதிமுக தலைமையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஒரு வலுவான கூட்டணியை அமைத்து இந்த தேர்தலை எதிர்கொண்டு கழக ஆட்சியை அமைக்கப் போகிறோம் அப்படிங்கிறத யார் சொல்லணும்? எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கணும். சரியா, அவர் தேசிய தலைவர், என்டிஏல முக்கிய தலைவர் சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்கள் தனியாக அன்னைக்கு நைட்டே அல்லது மறுநாளே ஒரு ப்ரெஸ் மீட்டை நடத்துங்க சொல்லிட்டு உறுதிப்படுத்திட்டு போயிட்டார்ல. பொதுவெளிகளில் வந்துருச்சு. திரு ஆர்பி உதயகுமார் தானே சொன்னார், இந்தியாவின் இரும்பு மனிதர் அமித்ஷா தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் எடப்பாடியும் சேர்ந்துட்டாரு அப்படின்னாங்கல்ல. ஒரு ஆலோசனை சொன்னதற்காக வேலை வெட்டி இல்லாதவர் சைதி துரைசாமி அவர்களை விமர்சனம் செய்த கேபி முனிசாமி அங்கே போய் கையை தூட்டி நிற்கிறார் முதலாள. அப்போ இந்த போக்கு இருக்குல்ல, இதுவே உங்களுடைய நம்பகத்தன்மையை, உண்மைத்தன்மையை பொதுவெளிகளில் உடைக்குது. சார், கூட்டணிக்கு வந்த பிறகும் எடப்பாடியை பாஜக நம்பலையா சார்? இன்னும் நம்பலைங்கிறது தானே, இன்னமும் நம்பல. இப்போ அதை நீங்கள் சொன்னீங்கல்ல, உறுதிப்படுத்துங்கள் அப்படின்னு நயினார் நாகேந்திரன்ட்ட, அது என்ன பேசி உறுதிப்படுத்தணுங்கிறது தானே. எடப்பாடி இப்போ வரைக்குமே ஒரு ஆசிலேஷன் மைண்ட் செட்ல தான் இருக்காரா? அவர் நம்பகத்தன்மையற்றவர் என்பது பொதுவெளிகள்லையும் அரசியல் களத்திலையும் எல்லோரிடமுமே வந்துருச்சு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் நம்ம ஊடகத்திலேயே பேசியிருக்கிறோம். இந்த 6 பேர் முன்னணியினர் சந்திச்சு பேசினது பச்சை பொய்ன்னு சொன்னாரு.
அப்போ ஒரு அரசியல் தலைவனுக்குரிய அந்த ஒரு உண்மைத்தன்மை, ஒரு பண்பு நலன் கூட இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய இதில். நான் இன்னும் பல உதாரணம் சொல்ல முடியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் திரு ஓபிஎஸ் அவர்கள், அதுவரையிலும் அவர் தான் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர். இவர் ஸ்ரீவாரி மண்டபத்தில் பாட்டில் தூக்கி அடித்து அனாவசியமாக பேசுகிறாங்க. இணை ஒருங்கிணைப்பாளர் எந்திரிச்சு கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? தலைவனுக்கு நாம அது வரைக்கும் அவர் தானே ஒருங்கிணைப்பாளர். கட்சியினுடைய முதன்மை பொறுப்பில் ஒருத்தர் மேலே பாட்டில் அடித்து எல்லாம் பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன தலைமை பண்பு உங்கள்கிட்ட இருக்குன்னு கேள்வி வருது இல்லை? பொது வெளிகளில் கேள்வி வருது. சாதாரண வெறும் ரெட்டலைக்கு வாக்களிக்கிறான்ல, எந்த பதவி பொறுப்பு, வட்ட செயலாளர், கவுன்சிலர், மந்திரி எதுவுமே இல்லாமல் தேர்தல் வந்தால் ஓட்டு போட்டு வர்ற அடிப்படை உறுப்பினருக்கெல்லாம் அவன் கேள்வி கேட்குறான். சார் ஏங்க அவ்வளோ பெரிய மனுஷன் கட்சியினுடைய முதன்மை பொறுப்பில் இருக்காரு, பாட்டை தூக்கி அடிக்கிறான், அனாவசியமாக பேசுகிறான், ஏங்க அவர் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு கேட்குறான்ல. அடுத்து அப்படியே வாங்க, ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒரு 3 பேர் போட்டிருக்காங்க. பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க. திரு ஜெயஸ்ரீ பிரபாகர் தலைவர்களுடைய செல்லப்பிள்ளையாக இருந்தவர். எனக்கு ஒரு பெண் இருந்தால் ஜெயஸ்ரீ பிரபாகருக்கு நான் மனம் முடித்து கொடுப்பேன்னு சொல்லி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார். அவர் காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக, வாரிய தலைவராக இருந்தார். கேசி பழனிசாமி எம்பியா எம்எல்ஏவாக இருந்தார். புகழேந்தி அதிமுகவாக பிரச்சார பீரங்கியாகவே செயல்பட்டார். அந்த 3 பேர் ஒருங்கிணைப்பு குழுன்னு போட்டிருக்காங்க. உங்களை சந்திச்சா நீங்கள் சந்திப்பீங்களன்னா, ரோட்டில் போகிற வரவெல்லாம் குழுன்னு வருவான், அவங்கள சந்திக்கணுமான்னு கேட்குறாருங்க. எப்படி இருக்கிற அந்த தலைமை பண்பு இருக்குது? நம்பகத்தன்மையற்றவர், தன்னை அரசியலில் அடையாளப்படுத்தியவர்களையே 6 பேர் என்று தூக்கி எறிந்த நிலையில் எப்படி நம்புவான் பாஜக? அதனால தான் இங்கே வந்து இதை உறுதிப்படுத்திட்டு போயிருக்கார். மேலும் இது மாதிரி இன்னுமே தவாக கூட பேசிகிட்டு இருக்காங்க. என்டிஏ அணியில் இருக்கிறாங்களா, இல்லை இவர் அங்கே போய் ஒரு அணியை போட போகிறாரா அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஊடகங்களாகவே இந்த பேச்சுவார்த்தை நடக்குதுல்ல. சார், பாஜகவோடு கூட்டணி உறுதியான பிறகும் தாவேகாவுக்கு எடப்பாடி சிக்னல் கொடுக்குறாரா? கொடுக்குறாரு, பேசியிருக்கதா சொல்றாங்க. இன்றைக்கு ஒரு தமிழ்நாட்டிலேயே மிக முக்கியமான பத்திரிகை என்டிஏ கூட்டணிக்குள்ளார விஜய் வரணும், அமித்ஷா ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்தியையும் எழுதுறாங்களே. இல்லை, அதுதான் சொல்றேன். இப்போ என்டிஏவில் அதிமுக, எடப்பாடி தலைமையிலான அதிமுக கூட்டணியை உறுதிப்படுத்தி விட்டதுன்னு அமித்ஷாவே சொல்லிட்டு போன நிலையில தாவேகாவை அங்கதான் கொண்டு வரணும். எங்களோடு வாருங்கள் என்டிஏ அதிமுக கூட்டணியில, தனித்து அதிமுக தாவேகா அந்த மாதிரி இல்லை. ஓகே ஓகே, இது இப்போதைக்கு இந்த அணியில இன்னும் வெற்றிக்கான வாக்குகளை அதிகப்படுத்த வேண்டும் என்றால் இன்னொன்று வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கால்குலேஷன் இருக்கு. எனவே இந்த முயற்சிகள் இருக்கு. இன்னுமே திரு விஜய் அவர்களை பொறுத்தவரையில் டிசம்பர் வரைக்கும் இது பண்ணியிருக்காரு. டிசம்பர் வரைக்கும் சொல்லியிருக்காரு. நீங்க குறிப்பிட்ட அந்த ரெட்டை வழக்கம் டிசம்பர் வரைக்குமே போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா 1968 தேர்தல் ஆணையம் சின்ன ஒதுக்கீடு தொடர்பாக ஒரு விதி 15 உருவாக்கி இருக்கு. அது தொடர்பான டிஸ்பியூட்ல, அது தொடர்பான புகார்கள் அதை மட்டுமே விசாரிக்கணும். மற்றபடி உட்கட்சி விவரத்தில் நீக்கம், செயற்குழு, பொதுக்குழு அந்த விஷயங்கள்லாம் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றமே சொல்லிட்டு இருக்காங்க. திரு எடப்பாடி தரப்புல போன திரு சிவி சண்முகமே அதே தான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறார், அவங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது அந்த விதி 15 கீழ் கொடுத்தது நம்ம திண்டுக்கல் சூரியமூர்த்தின்னு ஒரு நண்பர். சார், அந்த திண்டுக்கல் சூரியமூர்த்தி தான் அதிமுகவிலே இல்லை, அவர் எப்படி வந்து வழக்கு போடலான்னு அதிமுக கேள்வி கேட்குறாங்களே சார். சரி, நீதிமன்றத்துக்கு தெரியாதா? நீதிமன்றம் தானே சொன்னது. அவருடைய வழக்கு அடிப்படையாக வச்சு தான் இது மாதிரியான புகார்கள் எவ்வளவு இருக்கோ அவ்வளவையும் விசாரிச்சு இது தொடர்பாக ஒரு இறுதி முடிவை எடுங்கன்னு சொல்லி. அப்படின்னா கேசி பழனிசாமி வழக்கு, ஓபிஎஸ் வழக்கும் கிளப் பண்ணப்படுமா? அதுதான் விதி 15 கீழ் இந்த புகார் இருக்கிறதா அப்படின்னு. இப்போ நான் அறிந்த வகையில் திரு ஓபிஎஸ் கொடுத்துருக்குது, திரு கேசிபி கொடுத்துருக்காரு. அவர் கூடுதலாக இன்னும் சில விவரங்களை நான் கொடுக்குறேன், எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் ஆணைய நிர்வாகிகள் கலந்து ஆலோசித்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விதி 15 கீழ் யாரெல்லாம் புகார் கொடுத்துருக்காங்களுக்கு மறுபடியும் சமன் அனுப்புவாங்க. இதை தாண்டி நான் கேள்விப்பட்ட வகையில் என்னன்னா, இன்னும் பல பேர் இப்போ சிறிய சிறிய அளவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேரில் கட்சிகள், அரசியல் கட்சிகள் தொடங்கி நடத்திட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் மக்கள் கட்சி, புரட்சித் தலைவர் அதிமுக, அண்ணா எம்ஜிஆர் அதிமுக அப்படின்லாம் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுமே புகார் மனு கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு. தேர்தல் ஆணையத்துக்கு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அரசியல் புரசலாக மதுரையில் ஒருத்தர், இங்கே சென்னை பன்னீர் பகுதியிலிருந்து ஒருத்தர், அவங்க எல்லாமே இந்த மாதிரி முயற்சியில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இதை தாண்டி இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியில் தொடர்பு இல்லாமல் இருந்தால் கூட அவங்களுமே கேஸ் போடலாம். நாங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இரட்டை இலை சின்னம் இப்போது
ஒரு தவறான ஒரு கையில் இருக்கிறது, எனவே அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போனால் அந்த மனுவையும் விசாரிக்கிறதுக்கு உரிமை இருக்குங்கிறாங்க. இந்த விதியை 15 கீழ் அவங்க கொண்டு போனாங்கன்னா. ஓகே ஓகே. அப்போ இது ஒரு பெரிய இடியாப்ப சிக்கலாக போகும் அப்படிங்கிற மாதிரி தான் கடந்த 2 நாட்களாக இப்படி டெல்லி வட்டாரத்திலையும் இங்கேயுமே நமக்கு சொல்கிறாங்க. ஓகே சார். இதை பாரதிய ஜனதா கட்சி எப்படி பயன்படுத்த போகுதுங்கிறது ஒன்றுபட்ட அதிமுக, அதுதான் வலிமையான அதிமுக, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு வாக்கு வங்கி இதுக்கு தான் இருக்குங்கிறது. அமித்ஷா தான் சொல்லிட்டாரே சார், உட்கட்சி விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோம்னு சென்னை பிரஸ் மீட்லயே சொல்லிட்டார்ல, அப்புறம் எப்படி சார் மறுபடியும் தலையிடுவாங்க? உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாலே அது நுள்ளீடு தலையிடுவோங்கிறது தான். மாட்டோம் என்கிறது அரசியல் கட்சியினுடைய அகராதியிலே இல்லை, அது மாட்டோம்ங்கிறதே இல்லை. நீங்கள் பல காலமாக நான் ஒரு 50-60 ஆண்டுகளாக இந்த அரசியலில் பயணிக்கிறேன். மிக வேகமாக எதை மறுக்கிறாங்க, அதிமுக வரலாறு தெரியும், அதிமுக இன்சைட் இன்ஃபர்மேஷன் நல்லா தெரியும், அதுதான் சொல்ல வர்றேன். அதனால நான் வந்து உங்ககிட்ட கேக்குறேன் சொல்றேன். 2016 செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு யார் தலையிட்டாங்க? பாஜக. வெளிப்படையா தெரியும். முதல் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமி 4.5 ஆண்டு முதலமைச்சர் ஆகிறதுக்கு யார் காரணம்? பாஜக தான் காரணம். தலையிட்டாங்கல்ல. ஒவ்வொரு முறையும் பிரச்சனைகள் உருவாகிற பொழுது தலையிட்டாங்க. ஆமா. திரு ஓபிஎஸ் அவர்கள் என்னை இணைய சொன்னது, இணைத்து வைத்தது பாரதிய சொன்னாரு சார், சொல்லிட்டாரு. இன்றைக்கு அதே நிலைப்பாட்டில் என்டிஏவில் இருக்கிறார். நீங்க அடிக்கடி என்டிஏ தலைவர்களும் சரி, முன்னாள் தலைவர், தமிழ்நாடு முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலையும் சரி, இன்றைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் திரு ஓபிஎஸ் அவர்களை பற்றிய கேள்வி வரும் பொழுது என்டிஏவில் தான் அவர் இருக்காரு, எங்களை நம்பி வந்தவர்களை நாங்கள் கைவிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சார், கைவிட மாட்டோம்னா என்டிஏல அகாமடேட் பண்ணிப்பாங்க, எப்படி ஏடிஎம்கேக்குள்ள அகாமடேட் இல்ல? கைவிட மாட்டோம் என்பது என்டிஏவில் அகாமடேட் பண்ணி இருக்கிற 4 எம்எல்ஏ அவருக்கு ஒரு 5 சீட் 4 சீட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க தாமரையிலே நிற்க முடியாது. ஆமா. இரட்டை இலை சின்னமும் நிற்க முடியாது. சுயேட்சை சின்னம் 5 பேருக்கு ஆளுக்கு ஒரு சுயேட்சை சின்னம்னா அது வந்து சரியான அணுகுமுறையா இருக்காது, முடிவாக இருக்காது. இது ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அவங்களுடைய கோரிக்கை, மெயின் கோரிக்கையே பிரிந்து கிடக்கிற அதிமுகவை ஒன்றிணைய வேண்டும், எனக்கு பொறுப்பு கூட வேண்டாங்க, கட்சி ஒன்றிணைந்தால் போதும், கட்சி வெற்றி பெற்றால் போதும் அப்படிங்கிற மனப்பான்மைக்கு வந்து இதேதான் வந்து டிடிவி தினகரன் சொன்னாரு. நான் தியாகம் பண்ணிக்கிறேன், நான் கூட எலெக்ஷன் நினைக்கிறேன் டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. இதையே தான் வந்து ஓபிஎஸும் சொல்றாரு. சசிகலா நாம் அவர்களை சேர்த்துக்க வேணாம், அவங்களை எலெக்ஷன்ல நிற்க முடியாது, நான் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிறேன். உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து லாபி பண்ணுவாங்க, அவங்க பின்னாடி வந்து ஒரு பெரிய நிர்வாகிகள் போவாங்கங்கிற பயம் வந்து எடப்பாடிக்கு இருக்குல்ல. அரசியல்ல வரைக்கும் சொல்ல யார் சார் காப்பாத்துவாங்க? இப்படி சொல்லி ஓபிஎஸும் சரி டிடிவியும் சரி இப்படி சொல்றாங்க, சொன்ன வார்த்தையை காப்பாத்துவாங்களா? அதிகாரம் சார், அரசியல் அதிகாரத்துக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்களா சார்? இல்ல, அரசியல் அதிகாரத்தை அதிர்ஷ்டவசமாக பெற்றுக்கொண்ட திரு எடப்பாடியுடைய பயம் நியாயமானது. ஆனால் அதிர்ஷ்டவசமா தான் கிடைச்சது. அதிர்ஷ்டவசமா கிடைச்சாலும் அதை தக்க வச்சுக்கிட்டார்ல சார் இப்போ வரைக்கும். யானை மாலை போட்டு அரசாட்சிக்கு வந்தது கேஆர் விஜயா மாதிரி தான். ஆனாலும் தக்க வச்சுக்கிட்டார்ல எடப்பாடி, தக்க வச்சுக்கிட்டாரு, அதுல மாற்றுக்கிறது இல்லை. அதுதான் சொன்னேன். நான் வந்தேன், கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எந்தவித துரோகத்துக்கும் நான் தயார், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றை தலைமை என்று தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி கட்சியும் ஆட்சியும் அவர் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டார். மாற்று கருத்தே இல்லை. அவருடைய அந்த சாமர்த்திய சாகச சாதுரிய வேலைப்பாடுகள் அவரை விட வேற யாருக்கும் வராது. எல்லாத்தையுமே அவர் பண்ணிட்டாரு. அவருக்கு இருந்த அந்த அதிகார பலம், பணபலம் என்பது அவர் கொண்டு வந்துட்டாரு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கள யதார்த்தம் என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 2024 தேர்தலுக்கு பிறகு பொதுவெளிகளில் என்ன பேசப்பட்டது, ஊடகங்களில், வலைத்தளங்களில், இனி அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை, இனி வெற்றி சாத்தியம் இல்லை அப்படின்னு பதிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் மிக மோசமான தோல்வியை லாஸ்ட் எலெக்ஷன்ல சந்திச்சாங்க. அது நாடாளுமன்றத்துக்கானது, சட்டமன்றத்தில் வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் நாடாளுமன்றத்திற்கானது என்றாலும் கூட குறைந்தபட்சம் நீங்கள் 2 கோடி 6 லட்சம் அட்டை கொடுத்துருக்கோம், உறுப்பினர்கள் பூரா எங்கள் கட்சியில் இருக்கிறாங்க என்று பெருமை பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட 1.25 கோடி வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு வரல. ஒரு 88 லட்சமோ 99 லட்சம் தான் வாக்குகள் கிடைச்சிருக்கு. நீங்கள் அந்த 234 சட்டமன்ற தொகுதிகள்லையும் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் தொகுதி வாரியாக பார்த்தோம்னா வெறும் 10 தொகுதிகளில் தான் அதிமுக வெற்றி பெறக்கூடிய வாக்குகளை பெற்றிருக்கு.
100க்கும் மேற்பட்ட தொகுதியில் Deposit காலி. இழந்துருச்சு. 100க்கும் மேற்பட்ட தொகுதியில் ஒரு ரெண்டாவது 150க்கு மேல திமுக முன்னிலையில இருக்காங்க. வந்திருக்கு. அதனாலதான் அவர் 200+ சொல்லி அப்பவே போட்டு நேத்தைக்கும் ஒரு பிரஸ் மீட் குளத்தூர்ல வந்து 234 ஜெயிப்போம்னு பேசுறாங்க. அதுதான் சொல்ல வர்றேன். அதுக்கு முன்னோடி என்னன்னா, நம்ம இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மாண்பு சேகர் பாபு அவர் தான் சொன்னாரு 200+ இருமா போட சொல்றாங்கன்னு. நம்ம விஜய் சொல்றாரு 200+ 234 தொகுதிகளையும் இந்த தேர்தலில் திமுக கைப்பற்றும்னார். பரவாயில்ல, முதலமைச்சராவது 234 தொகுதியில் வெற்றி பெற்றாலும் ஆச்சரியம் இல்லைன்னு அவர் கைப்பற்றும்னு சொன்னார். கைப்பற்ற வேலையில் இறங்கிட்டாங்க. அப்போ இதை எதிர்கொள்வதற்கு வலிமை மிக்க அதிமுக, ஒன்றுபட்ட அதிமுக வேணும் அப்படிங்கிறது தான். நேரம் கொடுத்து பேசியிருக்க நன்றி துரைக்கண்ணு. நன்றி.